கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பூரண சற்குணரும் பூரண ஞானமுள்ளவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள், அவருக்கு பணிவிடை செய்யும் வேலைக்காரர்களாக இருக்கிறோம். நாம் தேவபுத்திரர் என்று அழைக்கப்படுகிறோம். வேதத்தில் யாரெல்லாம் தேவபுத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவர்கள் தேவபுத்திரர் எனப்படுவார்கள். வேத வசனத்தின்படி நடப்பவர்கள் தேவபுத்திரர் எனப்படுவார்கள். பரிசுத்த ஆவியால் நிறைந்து பரிசுத்த ஆவியின் மூலம் நடப்பவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அதுவும் இல்லாமல் தேவனுடைய ஊழியத்தில் பெண்கள் தேவபுத்திரர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இன்று நான் வேத ஆராய்ச்சிக்கென்று எடுத்துக்கொண்ட டாபிக் என்னவென்றால் வேதாகம பெண்கள். ஆம், வேதாகமத்தில் அநேக பெண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் சிலர் தேவனுடைய ஊழியத்தில் பங்கு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை பற்றி வேதத்தின் அடிப்படையில் நாம் இப்பொழுது தியானம் செய்ய இருக்கிறோம். இந்த பகுதியை நாம் 3 விதமாக பிரிக்கலாம். அதாவது, இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த யூனிக் சோஷியல் ரிஃபார்மர். இரண்டாவதாக தெபோராள், அவள் ஒரு நியாயாதிபதி, அவள் ஒரு பெண் தீர்க்கதரிசி. Deborah was a judge and a prophetess. மூன்றாவது பகுதி என்னவென்றால் பவுலும் அவனோடு இணைந்த சக பெண் ஊழியர்கள், பால் அண்ட் ஹிஸ் கோவர்க்கர்ஸ் ஆஃப் விமன். இவற்றை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்க போவது இயேசு கிறிஸ்து ஒரு தனிப்பட்ட சமூக சீர்திருத்தவாதியாக இருக்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு எதற்காக வந்தார்? வேதம் கூறுகிறது, பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அவர் உலகத்திற்கு வந்த காலகட்டத்தில் அங்கு சமுதாயத்தை சீர்திருத்தினார். இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து இப்பொழுது கூறுகிறார், நான் மனிதனை படைத்த பொழுது ஆணையும் பெண்ணையும் சமமாக படைத்தேன். நான் அவர்களை சமமாக ஆசீர்வதித்தேன். நான் அவர்களுக்கு சமமான பங்காக ஊழியத்தை கொடுத்தேன் என்று கூறுகிறார். அதற்கு அடிப்படை வசனம் கூட நமக்கு இருக்கின்றது. அதாவது கலாத்தியர் 3:28. அந்த வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் யூதனென்றும் இல்லை, கிரேக்கனென்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனனென்றும் இல்லை, ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம் என்று வசனம் கூறுகிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் நாம் சமமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பெண்களின் சம உரிமைக்காக ஊழியம் செய்தார். அவர் பெண்களுக்கு சம சுதந்திரம் கொடுத்தார், ஊழியத்தில் சம பங்கு கொடுத்தார், பெண்களின் ஊழியத்தை அவர் ஆசீர்வதித்தார். ஆம், பெண்கள் வெறும் பார்வையாளர்கள் மட்டுமே இல்லாமல் அவருடைய ஊழியத்தில் பங்கு கொள்ளும்படி அவர்களை ஊக்குவித்தார். இதைத்தான் நாம் வேதத்தில் ஒரு பகுதியில் வாசிக்கலாம். அதாவது லூக்கா 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அதில் 1-3 வசனங்கள் கூறப்பட்டிருக்கிறது பெண்களின் ஊழியத்தை பற்றி. ஆம், அங்கு என்ன கூறப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அப்பொழுது அவரோடு கூட 12 சீஷர்கள் இருந்தார்கள். மேலும் வசனம் கூறுகிறது, அவரோடு கூட பெண்களும் இருந்தார்கள். அந்த பெண்கள் இயேசுவோடு ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவோடு கூட பிரயாணப்பட்டு போயிருந்தார்கள். அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் 3 பெண்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக மகதலேனா மரியாள் இயேசுவோடு ஊழியம் செய்து கொண்டு வந்தாள். அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை இயேசு கிறிஸ்து
விரட்டி அவளை குணமாக்கினார். எனவே அவள் ஒரு வைராக்கியமுள்ள சீஷியாக இயேசுவோடு கூட ஊழியம் செய்தாள். இயேசுவை அதிகமாக நேசித்தாள். எனவே தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது ரோம சேவகர்கள் கூட பயப்படாமல் தைரியமாக சிலுவையின் அடியில் நின்று மரியாளோடும் யோவானோடும் மற்ற பெண்களோடும் நின்று கொண்டிருந்தாள் என்று வேத வசனம் கூறுகிறது. இயேசுவுக்கு அவள் ஆறுதலாக இருந்தாள். அதுவும் இல்லாமல் அவள் இயேசுவை உயிரோடு எழுந்த நிலையில் முதலாக தரிசித்த ஒரு பெண்மணி. மூன்றாவதாக கூற வேண்டுமென்றால் she was a first evangelist. ஆம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த செய்தியை சீஷர்களுக்கு அறிவித்த முதல் சுவிசேஷகி மகதலேனா மரியாள் ஆகும். மற்ற 2 பெண்மணிகள் யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்களாம். யோசித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருடைய ஊழியத்திற்கு பணம் தேவையாக இருந்தது. அந்த தேவையை பூர்த்தி செய்தவர்கள் 2 பெண்மணிகள், பணக்கார பெண்மணிகள், ஆஸ்தி படைத்த பெண்மணிகள். ஆம், வசனம் கூறுகிறது, நம் தேவனாய கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பனர் என்றாரும் நமக்காக நமது பாவங்களுக்காக தரித்திரரானார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவருடைய ஊழியத்துக்கு பண உதவி செய்தவர்கள் யோவன்னாலும் சூசன்னாலும் என்ற பெண்மணிகளாக இருந்தார்கள். ஆம், சமுதாயத்தில் அநேக விதிமுறைகளுக்கு சவால் விட்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பெண்கள் 2ஆம் நிலையில் இருந்தார்கள். பெண்களுடைய அந்தஸ்து ஆண்களின் அந்தஸ்தை விட குறைவாக இருந்தது. நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தேவாலயத்திலும் ஜபாலயத்திலும் பெண்கள் ஹாலில் உட்காரக்கூடாது, சைடில் காரிடாரில் தான் நிற்க வேண்டும். அவர்கள் பேச உரிமை கிடையாது. ஏன்? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தை கோர்ட்டில் கூட அவங்க வாதாட முடியாது. அப்படிப்பட்ட 2ஆம் நிலை பட்சமாக இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை உயர்த்தினார். மேலும் ஒரு யூத சட்டம் என்ன சொல்லுகிறது? ஒரு யூத ஆண்மகன் ஒரு பெண்ணிடம் பப்ளிக்கில் பேசக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பேசினார். கானான ஸ்திரீயுடன் பேசினார், சமாரிய ஸ்திரீயுடன் பேசினார். அதனால் தான் சமாரிய ஸ்திரீ என்ன சொன்னாள்? நீர் யூதனாக இருக்கையில் என்னிடத்தில் எப்படி தண்ணீர் கேட்கலாம் என்று கேட்டாள். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் சமமாக ஆசீர்வதித்திருக்கிறார், சமமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு யூதன் காலையில் எழுந்து இவ்வாறு ஜெபம் பண்ணுவானாம், எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, பிரபஞ்சத்தின் ராஜாவே, நீர் என்னை ஒரு பெண்ணாக படைக்காமல் இருந்ததுக்காக நன்றி என்று கூறுவானாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? எனக்குள் ஆணென்றுமில்லை பன்னென்றுமில்லை என்று கூறினார். தேவ சித்தம் என்ன? ஊழியத்தில் நாம் யாவரும் கலந்து கொள்ள வேண்டும். அது அவருடைய விருப்பம், அது அவருடைய நாட்டமாக இருக்கின்றது. ஏனென்றால் நாம் யாவரும் ஜெப வீரர்கள், செயல்பாட்டு வீரர்கள், விடுதலை வீரர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சேனையில் போர் சேவகர்களாக இருக்கிறோம். எந்த வேலையும் நாம் இழிவு என்று நினைக்கக்கூடாது. ஆம், சபையில் நாம் என்ன நினைக்கிறோம்? இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார், நானும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி மைக்கை பிடித்து கொண்டு பேசுவது தான் ஊழியம் இல்லை. பாட்டு பாடுவதுதான் ஊழியம் இல்லை. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் போடுவதுதான் ஊழியம் இல்லை. அஃப்கோர்ஸ் அது பிரைமரி, முதல் தரமான ஊழியம். மற்ற ஊழியங்களும் இருக்கிறது. ஆலயத்தை சுத்தப்படுத்துவது கூட ஒரு ஊழியம். ஒரு உதாரணத்தை நான் கூறுகிறேன். என்னுடைய அம்மாவுடைய அப்பாவும் என்னுடைய அப்பாவுடைய அப்பாவும் மதத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் ராக்லண்ட் என்ற மிஷினரி வேலை பார்த்த பொழுது கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். எங்கள் அம்மா ஊரில் எங்கள் அம்மா கூறியிருக்கிறார்கள், ராக்லண்ட் தொப்பியை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக வந்து கூழ் வாங்கி குடிப்பதை நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் கூறினார்கள், பைபிள் அம்மா வருவார்கள், வீடு வீடாக வருவார்கள், அங்குள்ள பெண்களை பார்த்து அவர்களுக்கு இயேசுவின் வசனத்தை கொடுத்தார்கள், வேதத்தை கொடுத்தார்கள்.
இயேசுவின் அன்பை கொடுத்தார்கள். எனவே அநேகர் சீக்ரெட் கிறிஸ்டின் ஆயிட்டாங்க. ராக்லன் மிஷினரியும் ஊழியம் செய்தார், பைபிள் அம்மாவும் ஊழியம் செய்தாங்க. அப்போ அங்கே உள்ள பெண்கள்லாம் யோசித்தாங்களாம், நான் கடவுளுக்கு ஊழியம் செய்யணும், நான் எப்படி செய்யணும், நான் தான் ஆலயத்துக்கு போக முடியாது, ஐம் சீக்ரெட் கிறிஸ்டின் என்று யோசித்து கொண்டிருந்தார்களாம். பிறகு அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்களாம், சாட்டர்டே வாக்கிங் போகலாம் என்று கூறி எல்லா ஸ்திரீகளும் அங்குள்ள பெரிய ஆலயத்துக்கு செல்வார்களாம். ஆலயத்தை கழுவி சுத்தப்படுத்தி அழகுபடுத்தி ஜெபித்து விட்டு வருவார்களாம். எனவே அது கூட ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை நாம் செய்ய நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்க போகும் வேத பகுதி என்னவென்றால் தெபோராளை பற்றி. இவள் ஒரு இஸ்ரவேலின் நியாயாதிபதி, ஒரு பெண் தீர்க்கதரிசியாக இருந்தால் இவளுக்கு கடவுள் 2 மினிஸ்ட்ரி கொடுத்தாரு, டூயல் மினிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. நியாயாதிபதி, தீர்க்கதரிசி, 4வது தீர்க்கதரிசியாக இருந்தாள். இவள் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்து ராஜாவின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க தேவனாய கர்த்தர் ஒரு கருவியாக உபயோகித்தார். ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்து ராஜாவுக்கு 20 வருஷம் அடிமைகளாக இருந்தார்களாம். அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அவர்கள் தேவனை மறந்தார்கள், வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தார்கள், அந்நிய தேவர்களை சேவித்தார்கள். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் சிலை வழிபாடு செய்தார்கள், தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்தார்கள். தேவனுடைய கோபம் பற்றி எரிந்தது. வேத வசனம் கூறுகிறது, தேவன் அவர்களை கானான் ராஜாவுக்கு விற்று போட்டார் என்று கூறப்படுகிறது. 20 வருஷம் அவன் அடிமையாக இருந்தான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்டார்கள். நம் தேவன், இரக்கமுள்ள தேவன், இறங்கினார். அவர்கள் ஜெபத்தை கேட்டார். தெபோராளை செலக்ட் பண்ணினார். அவர் தேவன் ஞானம், தேவ பலத்துடன் அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாள். அவள் போர்க்களத்திற்கு சென்று போராடி விடுதலை வாங்கவில்லை. பிஹைண்ட் த ஸ்கிரீன் நின்று மக்களை ஊக்குவித்தாள். 2 தீர்க்க தரிசனம் சொன்னாள். அந்த தீர்க்க தரிசனம் ஒரு சத்தியமான தீர்க்க தரிசனம். எனவே அது நிறைவேறுது. அப்பொழுது ராஜாவாக இருந்தவன் யார் என்றால் யாபீன் என்ற மன்னன். அவனுடைய சேனாதிபதி சிசரா. அவனுக்கு நிறைய குதிரை வீரர்கள் இருந்தார்கள், சாரியட்ஸ் இருந்தது என்று வசனம் கூறுகிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தெபோராள் பாராக் என்ற ஒரு யூதனை அழைத்து, நீ இஸ்ரவேலருக்கு சேனாதிபதியாக இரு என்று கூறி தீர்க்கதரிசனம் சொன்னாள். அவள் என்ன கூறினாள் என்றால், பாராக் நீ எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று கூறினாள். தெபோராள் என்றால் தேனி. தேனி என்பது சுறுசுறுப்புடைய ஒரு சிறிய ஒரு பூச்சியாகும். இந்த தேனி என்ன செய்யுமா, சயின்டிஸ்ட் கூறுகிறார்கள், 1 கிலோ தேனை சேகரிப்பதற்கு 40 லட்சம் பூக்களுக்கு சென்று எடுத்து வருமா. அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குமா. அதே போல் தெபோராள் சுறுசுறுப்புடையவளாக இருந்தாள். அப்பொழுது பாராக்கு பயந்த சுவாபமுடையவனாக இருந்தான். நான் போக மாட்டேன், நீ என்னோடு கூட வர வேண்டும் என்று கூறினான். அவள் அவனோடு கூட சென்றாள். மேலும் ஒரு தீர்க்க தரிசனம் கூறினாள். அது என்னவென்றால், சிசெரா என்ற சேனாதிபதியை ஒரு ஸ்திரீயின் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் என்று கூறினார். ஆம், யுத்தம் நடந்தது. கானானியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடந்தது. யார் யுத்தம் செய்தார்? கர்த்தர் யுத்தம் செய்தார். இதைத்தான் வசனம் கூறுகிறது, நட்சத்திரங்களும் தேவதூதர்களும் சிசெராவுக்கு எதிராக யுத்தம் பண்ணினார்களாம். யோசித்து பாருங்க, தேவதூதர்கள் வந்து யுத்தம் பண்ணினார்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி கர்த்தருடையது. நாம் அமர்ந்திருந்து யுத்தத்தை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு வெற்றியை கையில் கொடுப்பார். அதைத்தான் செய்தார். தேவதூதர்கள் இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணினார்கள். நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ணிச்சான். ஜஸ்ட் இமேஜின், நட்சத்திரம் எப்படி யுத்தம் பண்ணோம்? மேபி புயல் காற்று வந்திருக்கலாம், சுழல் காற்று வந்திருக்கலாம், தீப்பொறி காமெட் என்று சொல்வார்கள், அது விழுந்திருக்கலாம். இவ்வாறாக கர்த்தர் அவர்களுக்கு வெற்றி
கொடுத்தார். இப்பொழுதும் தெபோராள் நம்மை பார்த்து கூறுகிறார். அவள் ஒரு பாடல் பாடினாள். அந்த பாடலிலிருந்து எடுத்து கூறுகிறேன். அவள் வெற்றி பெற்ற பெண். 40 வருஷம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார். தெபோராள் என்ன கூறுகிறாள்? இது உறங்கும் காலம் இல்லை, இது விழித்தெழுந்து நாம் இயேசுவுக்காக ஊழியம் செய்யும் காலம். இது சிந்திக்கும் காலம் இல்லை, இது செயல்படும் காலம். இது இருளில் நடக்கும் காலம் அல்ல, நாம் இயேசுவின் ஒளியில் நடந்து இயேசுவின் ஒளியை மற்றவர்களுக்கு சொல்லும் காலம். இது சாட்சியின் காலம் மட்டுமல்ல, நாம் சாட்சியாக வாழ வேண்டிய காலம். இது தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடும் காலம் அல்ல, பாவத்தை விட்டு ஓடும் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யாவருக்கும் ஐடா ஸ்கடரை பற்றி தெரியும். ஐடா ஸ்கடர் ஒரு அமெரிக்க டாக்டர் மிஷனரியாக இந்தியாவில் இருந்தவர். அவர் வெள்ளூரில் உள்ள நம்பர் 1 ஹாஸ்பிட்டலை கட்டினார். வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், வெள்ளூர் ஹாஸ்பிட்டலை கட்டினவர் ஐடா ஸ்கடர் என்ற மிஷனரி. அவருடைய தகப்பன் தாய் இருவரும் மிஷனரிகளாக திண்டுக்கலுக்கு வந்தாங்க. அவங்க அப்பா ஒரு டாக்டர். அப்போ ஐடா ஸ்கடர் என்ன செய்தால், டாக்டர் படிப்பை முடித்துட்டு வெக்கேஷனுக்காக அப்பா அம்மாட்ட வந்தால் அவளுக்கு இந்தியா பிடிக்கவே இல்லை. ஏனென்றால் அந்த உஷ்ணம், மேலும் மக்களுடைய வறுமை, கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் பார்த்து, நோ, ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் இந்தியா, நான் அமெரிக்காவில் போய் தான் என்னுடைய டாக்டர் ஊழியத்தை செய்வேன் என்று கூறினாலாம். அந்த இரவு ஒன்று நடந்தது. அந்த இரவில் ஒரு ஆள் அவளிடம் வந்து, என் மனைவி பிரசவ வேதனையில் இருக்கிறாள், எனக்கு ஒரு டாக்டர் வேண்டும் என்று கேட்டான். அப்பொழுது இவள், நான் என் அப்பாவை கூப்பிடுகிறேன் என்று கூறினாள். நோ, எங்களுடைய சமுதாயத்தில் ஆண்கள் பார்க்கக்கூடாது என்று கூறி போய்விட்டான். அடுத்தது இன்னொருத்தன் வந்தான். அவனும் அதே மாதிரி சொன்னான். அவர் இந்து என்றால் சொன்னால், நான் எங்களுடைய சமுதாயத்தில் ஆண்கள் பார்க்கக்கூடாது. அடுத்தது இன்னொருத்தர். எல்லோரும் போயிட்டாங்க. 3 பேர் போயிட்டாங்க. டாக்டருடைய உதவியின்றி போய்விட்டார்கள். பிகாஸ் பெண் டாக்டர் அங்கு இல்லை. அடுத்த நாள் காலையில் அவள் அந்த ஜன்னலை திறந்து பார்க்கும் பொழுது 3 சடலங்கள் போனது. அவை யாவும் அந்த பெண்மணிகள். சரியான ட்ரீட்மெண்ட் பெண் டாக்டரால் கொடுக்கப்படாததினால் அவ்வாறு நடந்தது. அப்பொழுது அவள் ஒரு தீர்மானம் எடுத்தாள். நான் இந்தியாவுக்கு மட்டுமே உழைப்பேன், இந்திய மக்களுக்காக டாக்டராக இருப்பேன் என்று கூறி அந்த மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டி மிகப்பெரிய காலேஜையும் கட்டினாள். ஆம், இதுதான் ஊழியம். இந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். 3ஆவதாக நாம் பார்க்க போவது, பவுலும் அவனோடு கூட இருந்த பெண் ஊழியர்களும். நமக்கு பவுலை பற்றி நன்றாக தெரியும். ஆம், அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளமேல் அவன் ஒரு டெரரிஸ்டாக இருந்தான். அவன் கிறிஸ்தவர்களை ஒடுக்கினான், சபையை ஒடுக்கினான். அதனால்தான் இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று கூறினார். இயேசுவின் ஒளி அவன் மீது பட்டது. ஒரு டெரரிஸ்ட், ஒரு அப்போஸ்தலனாக மாறினான். 3 பிரயாணங்களை செய்தான், 3 கண்டங்களுக்கு செய்தான், பல நிருபங்களை எழுதினான். அவன் ஊழியம் செய்யும் பொழுது அவனோடு கூட ஆண் ஊழியர்களும் இருந்தார்கள். ஆம், லூக்கா, மார்க்கு, அப்பல்லோ போன்ற ஊழியர்களும் இருந்தார்கள். பெண் ஊழியர்களும் இருந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. முதலாவதாக சில பெண் ஊழியர்களை பற்றி நாம் பார்க்கலாம். ஆக்கிலா பிரிசில்லாவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவர்கள் இருவரும் தம்பதிமார்கள். அவர்கள் பவுலின் உடன் வேலைக்காரர்களாக இருந்தார்கள் என்று ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களுடைய வீட்டை ஊழியத்திற்காக திறந்து கொடுத்தார்கள். ஹவுஸ் சர்ச் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதாவது வீட்டிலே சபை நடக்கும். அந்த காலத்தில் அநேக சபைகள் இல்லை. எனவே கிறிஸ்தவர்கள் வீட்டை திறந்து கொடுப்பார்கள். எங்கள் வீட்டில் வந்து ஆராதனை செய்யுங்கள் என்று கூறுவார்கள். அப்படி ஆக்கிலா பிரிசில்லா செய்தார்கள். அவர்களை பற்றி பவுல் கூறும் பொழுது அவர் என்ன கூறுகிறார்? தங்கள் உயிரை கொடுக்கக்கூட அவர்கள்
மிகவும் தயாராக இருந்தார்கள் எனக்காக. அடுத்ததாக பெபேயாள், அவளும் பவுலின் ஊழியத்திற்கு ஆதரவாக இருந்தால். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிறது, யொகியோதியாளையும் சிந்தியோளையும் உடன் வேலைக்காரராக இருந்தார்கள். ஆம், நாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது நாம் ஒருமனப்பட்டு ஒன்றிணைந்து செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நான் சில கேள்விகளை உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். இது ஒரு தற்பரிசோதனை. நீங்கள் மனதிற்குள்ளே மார்க்கு போட்டுக்கொள்ளுங்கள். அதாவது, சபையில் என்னுடைய பங்கு என்ன என்று நாம் கேட்கப் போகிறோம். சிந்தித்து நாம் செயல்பட வேண்டிய காலமாக இருக்கின்றது. நாம் மரியாளை போல நம்மை விட்டு எடுபட முடியாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டோமா, அல்லது மார்த்தாளை போல உலக காரியங்களை குறித்து கவனமாக இருக்கிறோமா? அன்னாளை போல ஆலயத்திற்கு ஓடிப்போய் அழுது ஜெபிக்கிறோமா? அழிந்து போகும் ஆத்துமாக்களுக்காக நாம் அழுது ஜெபிக்கிறோமா? சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். ரூத்தை போல நாம் நற்குணசாலியாய் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எஸ்தரை போல நம் இந்திய தேசத்திற்காக நாம் உபவாசித்து ஜெபிக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். தொற்காலை போல நற்கிரியைகளிலும் மற்றும் தர்மங்களிலும் மிகுதியாக நாம் செய்கிறோமா என்று நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். யோவன்னாளை போலவும் சூசனாளை போலவும் நம்முடைய ஆஸ்தியை கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று கொடுக்கிறோமா? லீதியாளை எடுத்துக்கொள்ளுங்கள். அவளும் தன்னுடைய வீட்டை கர்த்தருக்கென்று திறந்து கொடுத்தாள். She opened her heart, she opened her hands, she opened her house. அதாவது, பவுல் உபதேசிக்கும் பொழுது அவருடைய இருதயம் திறக்கப்பட்டது என்று வசனம் கூறுகிறது. வசனத்தை ஏற்றுக்கொண்டாள். அதே போல மிகுதியாக ஊழியத்திற்கு செலவு பண்ணினாள். தன்னுடைய வீட்டை பவுலுக்கும் மற்ற ஊழியக்காரர்களுக்கும் திறந்து கொடுத்தாள். இதே போல் நாம் ஊழியக்காரர்களை சப்போர்ட் பண்ணுகிறோமா, அவர்களை என்கரேஜ் பண்ணுகிறோமா? சற்றே சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். 100க்கு அதிபதியை எடுத்துக்கொள்ளுங்கள், கானான் சிதையை எடுத்துக்கொள்ளுங்கள். இருவரும் இயேசு கிறிஸ்துவினிடமிருந்து ஒரு கோல்டன் சர்டிஃபிகேட்டை வாங்கினார்கள். அது என்னவென்றால், உன் விசுவாசம் பெரியது. 100க்கு அதிபதி கானானிய ஸ்திரீயை பார்த்து இயேசு கூறினார், உன் விசுவாசம் பெரியது. அதே போல் இயேசு நம்மை பார்த்து இன்று சொல்லுகிறாரா? உன் விசுவாசம், என் மகளே, என் மகனே, உன் விசுவாசம் பெரியது என்று இயேசு கிறிஸ்து கூற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவுக்குள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கு 2 வயதானவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்தார்கள். சிமியோன் என்ற ஒருவன், அவன் என்ன செய்தான்? ஆலயத்திற்கு வந்தான். இயேசு பாலகனை பார்த்தான், கையிலேந்தி, என் கண்கள் உம்முடைய இரட்சணத்தை கண்டதே என்று கூறினான். இதே போல் நாமும் ஆலயத்திற்கு சென்று இயேசுவை காண வேண்டும். அதே 2ஆம் அதிகாரத்தில் அன்னா என்ற ஒரு விதவையை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அவள் இரவும் பகலும் ஆலயத்தில் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தாளாம். அவளும் இயேசுவை தரிசித்தாள். இதே போல் நாம் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது இரவும் பகலும் நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். மற்றொரு உதாரணத்தை உங்களுக்கு கூறுகிறேன். தீமோத்தேயுவை எடுத்துக்கொள்ளுங்கள். தீமோத்தேயை பற்றி கூறும் பொழுது அவளுடைய பாட்டி மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவளாக இருந்தாள். இதை 2 தீமோத்தேயு 1:5 கூறப்பட்டிருக்கிறது. ஸோ தீமோத்தேயுவுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினதே அவனுடைய பாட்டியாகும். இதே போல் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படி வசனத்தை எடுத்து கூறுகிறோமா, அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா என்று சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகத்தில் அநேக கவர்மெண்ட் இருக்கிறது. அதாவது ஜனநாயகம் இருக்கிறது, கம்யூனிசம் இருக்கிறது. ஜனநாயகம், இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு. இட் இஸ் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள். அந்த ஜனநாயகம் என்ன சொல்லுமா, பூமியும் அது நிறைவும்
ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குரியது. பிகாஸ் த கவர்மெண்ட் இஸ் ஃபார் த பீப்புள் என்று சொல்லுமா. ஆனால் கம்யூனிஸ்ட்காரர் என்ன சொல்வானா, பூமியும் அதன் நிறைவும் கவர்மெண்ட்டுக்கே உரியது, நான் தான் பகிர்ந்து எல்லாத்துக்கும் கொடுப்பேன்னு சொல்வானா. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது, நான் ஆசீர்வாதத்தை சமமாக பகிர்ந்து கொடுப்பேன் என்று கூறுகிறார். நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருந்தாரோ அதே போல நம்முடைய சமூகத்தில் தீய சக்திகள் இருக்கும் பொழுது அதை எதிர்த்து கேட்க நாம் பயப்படக்கூடாது, அதற்கு சவால் விட வேண்டும். தெபோராளை போல ஒரு நல்ல ஒரு நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருக்க வேண்டும். பவுலை போல ஊழியம் செய்து எல்லோருக்கும் ஊழியத்தில் சம பங்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பர்களே, இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். சகாயம் செய்யும் எங்கள் தேவனாகிய கர்த்தரே, நாங்கள் இப்பொழுது உம்முடைய திவ்ய வசனத்தை, சத்திய வசனத்தை கேட்டோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய ஊழியக்காரர்கள், உமக்காக ஊழியம் செய்யவே நாங்கள் பிறந்திருக்கிறோம் கர்த்தாவே. நீதாமே இப்பொழுது எங்களுக்கு ஊழியத்தின் பாதையில் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடும், ஒடுங்கும் ஆவிக்கு பதிலாக துதிக்கும் ஆடையை கொடும், துயரத்திற்கு பதிலாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நீர் ஊழியத்தின் தலைவர், நீர் ஊழியத்தை நடத்துபவர். நாங்கள் உம்முடைய ஊழியக்காரர்களாக இருக்கும் பொழுது எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். பரிசுத்த ஆவியின் அக்கினி அபிஷேகம் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது கர்த்தாவே. நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று நாங்கள் உலகத்திற்குள் சென்று உமக்கு சாட்சியாக வாழ உதவி பெய்யும். ஆண்டு பெந்தேகோஸ்தே நாளில் 120 பேர் மேல் உம்முடைய பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது. அவர்கள் உலகமெங்கும் போய் உமக்கு சாட்சிகளாக விளம்பினார்கள். அதே போல இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி அனுப்பும் கர்த்தாவே. நாங்கள் உலகத்திற்கு உம்முடைய ஊழியக்காரராகவும் போர்ச்சேவர்களாகவும் சென்று உம்முடைய ஸ்தானாதிபதிகளாக சென்று உம்முடைய ஊழியத்தை நடத்த நீதாமே எங்களோடு கூட இருந்து கிருபையாயிரும். ஆம் கர்த்தாவே, நாங்கள் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரராக இருக்க கிருபை புரியும். நீர் செய்யப்போவதற்காக நன்றி நன்றி நன்றி. நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களை எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். Praise my soul, the King of heaven. To his feet thy tribute bring. Ransom healed, restored, forgiven. Who like me his praise should sing. Praise him, praise him, praise him, praise him. Praise the everlasting King. Praise him for his grace and favor to our fathers in distress. Praise him still the same forever, slow to chide and swift to bless. Praise him, praise him, praise him, praise him, glorious in his faithfulness.